ஹலோ ஆல். நான் பெருசா ஆப்ஷன் பையிங் அப்படின்ற ஒரு விஷயத்த என்கரேஜ் பண்றது கிடையாது. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அதுல வந்து தங்களோட பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றதுனால ஆப்ஷன் பையிங் வந்து நான் ஆதரிக்கிறது இல்ல. ஆனா ஆப்ஷன் பையிங்ல பணமே சம்பாதிக்க முடியாது அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது. அதுலயும் பணம் வந்து சம்பாதிக்க முடியும். அதற்கான சின்ன சின்ன வழிகள் இருக்கு. எப்பெல்லாம் ஆப்ஷன் பையிங்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எலெக்ஷன் டைம்ல நம்ம சம்பாதிக்க முடியும். எலெக்ஷன் டைம்னா நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நான் சொல்லலை. சென்ட்ரல் எலெக்ஷன்ல வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறத வச்சு மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாதிக்கும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் கட்சி ரீதியா பேசல. பிஜேபி ஆகட்டும் இல்ல காங்கிரஸ் ஆகட்டும், எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னால் அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒன்னா நல்லா மேலே போகும், இல்லைன்னா வந்து நல்லா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை தாண்டி அடுத்தது எப்பெல்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னால் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து நல்லா மேலே போகும். அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் அந்த கம்பெனி ஸ்டாக்ல பண்றது மூலமா நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். ஒருவேளை நெகட்டிவான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நெகட்டிவா இருக்கு, இல்லை வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து அந்த ஸ்டாக்ல வந்து வந்திருக்கு அப்படின்னாலும் நல்லா ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து புட் சைடில் பண்றது மூலமா பணம் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரியான சில நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட்டை வச்சு நம்ம நல்லா பணம் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரியான நியூஸ் பேஸ் ஈவெண்ட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 4-5 தடவை கண்டிப்பா நடக்கும். ஆனா அதற்கு நம்ம அர்ப்பணிப்போட நியூஸை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னால் நம்ம வந்து மார்க்கெட்ல பணத்தை இழக்காம ஆப்ஷன் பையிங்லயும் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த ஆப்ஷன் பையிங்ல கண்டினியூஸா இதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். ஏன்னா நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸோட மென்டாலிட்டியை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் எஃப்ஐயும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு நல்லா போயிட்டு இருக்க மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னால், ஐ மீன் நல்லா மேலே போயிட்டு இருக்கு ஷார்ட் அடிக்கிறாங்கன்னால் சடனா அதை ஃபாலோ பண்ணி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே போவாங்க. எதுக்கு போறாங்க, எதுக்கு ஷார்ட் அடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஃபாலோ பண்ணி அதை மார்க்கெட் டைரக்ஷன் மாத்தி கொண்டு போயிடுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான செய்திகள் வர்றப்ப நமக்கு சில வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்னா ஒரு வீக்லி எக்ஸ்பைரியில ஒரு நியூஸ் வருது அப்படின்னால் அது வந்து அன்னத்தனைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அதோட வேல்யூ இருக்கும். அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு மார்க்கெட் வந்து ட்ராக் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு நாள் அப்படிங்கும்போது வீக்லி எக்ஸ்பைரியில வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 25,000 பாயிண்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, அது ஒரு குட் நியூஸா இருக்கு அப்படின்னால் நம்ம வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரி, அதாவது இந்த வீக்கோட எக்ஸ்பைரியில 25,500 அப்படின்ற கால் ஆப்ஷன், அதாவது ஃபேர் அவுட் ஆஃப் த மணி, கிட்டத்தட்ட வீக்லியில பார்க்கும்போது ஃபேர் அவுட் ஆஃப் த மணி. ஸோ அந்த கால் ஆப்ஷனை நம்ம வாங்கும்போது குறைவான ஒரு ப்ரீமியம்ல அது இருக்கும். ஸோ இந்த இடத்துல குட் நியூஸ் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு 500ல இருந்து 1000 பாயிண்ட் வந்து அன்னைக்கு மொமெண்டம் ஆச்சு அப்படின்னா நம்ம குறைவான ப்ரீமியம்ல அதிகமான ஒரு லாபத்தை வந்து அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த வாரத்துல, அதாவது வரும் வாரத்திலேயே நமக்கு அமைய போகுது. ஸோ அந்த வாய்ப்பு என்ன, அது எப்படியெல்லாம் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கறது ஒரு டீட்டெயில் அனாலிசிஸா நான் இதுல சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதோட டீட்டெயில் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வர நவம்பர் 14ஆம் தேதி பீகார் ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் அமையறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆப்ஷன் பையிங்னு தான் சொல்றேன், அது கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்றேன். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல மார்க்கெட்டை வந்துட்டு நீங்க நியூஸ் பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ணி ட்ரேடை எடுக்கலாம். ஸோ இந்த பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னால், சென்ட்ரல்ல இப்ப பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணம், ஒரு முக்கிய காரணம் சொல்ல முடியாது, ஒரு ஒரு காரணம் வந்துட்டு
ஜனதா தளம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரு கட்சி இருக்கு. அதோட தலைவர் வந்து நிதிஷ்குமார். ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்கள் 12 சீட் வந்துட்டு பிஜேபிக்கு சென்ட்ரல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதாவது சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 543 சீட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 270 சீட்ஸ் வேணும். மொத்தம் பிஜேபி வந்து 240 சீட்ஸ் கையில வச்சிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜனதா தளம், தெலுங்கு தேசம் இந்த மாதிரி கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்றது மூலமா சென்ட்ரல்ல ஒரு ஆட்சியில் இருக்காங்க. தனி பெரும்பான்மையில பிஜேபி ஆட்சியில் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பீகார் எலெக்ஷன் அப்படிங்கும்போது பிஜேபி அவங்களோட பவரை காட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல்ல அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னால் இங்க வந்துட்டு பீகார் எலெக்ஷன்ல அவங்க வந்து ஒரு ஸ்டேபிலிட்டியை வந்து கொண்டு வந்தே ஆகணும். லாஸ்ட் டைம் வந்து பீகார் எலெக்ஷன்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு 3 கட்சி ஒரு பெரும் கட்சியா இருக்கு. அதுல ஒண்ணு வந்து தேஜஸ்வி யாதவோட ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிற ஒரு கட்சி. செகண்ட் இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கட்சி வந்து இருக்கு. மூணாவது இடத்துல நிதிஷ்குமாரோட ஜனதா தள் பார்ட்டி இருக்கு. ஸோ இந்த மும்முனை போட்டியா தான் வந்து பீகார் எலெக்ஷன் இருக்கும். இந்த மும்முனை போட்டியில வந்து ஒரு மெயின் ரோல் வந்து காங்கிரஸ் பிளே பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டிக்கு வந்துட்டு காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டிங்கிறது அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி தான். ஈவன் பிஜேபியும் ராஷ்டிரிய ஜனதா தள் பார்ட்டியும் ஈக்குவலா லாஸ்ட் டைம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரி, இந்த பீகார் தேர்தலில் வந்துட்டு என்னென்ன சினாரியோஸ் வரலாம், அந்த சினாரியோஸ் மார்க்கெட்டை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம், இல்ல மார்க்கெட்டுக்கு ஆதரவா இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். முதல் சினாரியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி ஒருவேளை நல்ல மெஜாரிட்டியோட நல்ல வின் பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல அப்படின்னால், அதாவது மார்னிங் ஓட் கவுண்ட் பண்ணும்போதே யார் லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கறத வச்சே ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிஜேபி வந்து ஒரு நல்ல லீடிங்ல வந்து மார்னிங்கே ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னால் பிஜேபி தங்களோட பவரை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்ல நிரூபணம் ஆயிடும். அப்ப மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி போகும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு நம்ம ஒரு அந்த அன்னத்தனைக்கு நம்ம ஃபுல்லா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 பாயிண்ட் மேல போகுது. அதாவது பிஜேபி நல்லா ஜெயிச்சிடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு 400-500 பாயிண்ட் மேல போகுது அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன்ல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை சினாரியோ 2 அப்படிங்கும்போது நம்ம காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து அங்க பெரிய மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்வி யாதவ் அவரோட கட்சியோடைய ராஷ்டிரிய ஜனதா தள் அந்த கட்சிக்கு அங்க ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஒருவேளை ராஷ்டிரிய ஜனதா தள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு காங்கிரஸும் ஒரு நல்ல லெவலுக்கு இந்த தடவை growth ஆயிட்டாங்க, அப்படியே ஆப்போசிட்டா தேஜஸ்வி யாதவுக்கு வந்து சிஎம் பதவி போகுது அப்படிங்கிற பட்சத்துல பிஜேபி தங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருவேளை தங்களோட பவரை இழக்குதோ அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை மக்களுக்கு ஏற்படுத்தும். மக்களுக்குங்கிறத விட மெயினா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இப்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி சென்ட்ரல்ல ஒரு தனிப்பெரும்பான்மையோட கிடையாது, எல்லாரோடைய கூட்டணியில தான் அவங்க வந்து அங்க சென்ட்ரல் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ சென்ட்ரல்ல இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கப்ப இங்க பீகார் எலெக்ஷன்ல தோக்குறப்ப ஒருவேளை பிஜேபி தங்களோட செல்வாக்கை இழக்கும் போது ஃபியூச்சர்ல மார்க்கெட்டுக்கு அது ப்ராப்ளமா வந்துருமோ அப்படின்றதுனால மக்கள் வந்து அதாவது ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷன்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கணிசமான வாய்ப்பு தான். இன்னும் டீப்பான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. எப்ப யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிற பார்ட்டி வந்து போன தடவையே தங்களோட செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த தடவை இன்னும் நல்லா குறைஞ்சு காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கோட இருந்து நம்ம நிதிஷ்குமார் அவர்களும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்து நல்லா ஜெயிச்சிருந்தாங்கனால் பிஜேபி வந்து தங்களோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகி ஓரளவுக்கு நல்லா வீழ்ந்துட்டாங்க அப்படின்னால் ஸோ இந்த இடத்துல யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னால் இந்த ஒரு குழப்பத்துக்கு நடுவுல காங்கிரஸ் வந்து ராஷ்டிரிய ஜனதா தளை சமாதானப்படுத்தி நம்ம நிதிஷ்குமாரை வந்து ஆட்சி அமைக்க விடுவோம். அப்படி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னால் சென்ட்ரல்ல வந்து நம்ம பிஜேபிக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நிதிஷ்குமார் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினால் அந்த கோரிக்கையை நிதிஷ்குமார் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னால்
சென்ட்ரல்ல வந்துட்டு அவரோட 12 சீட்ஸ் வந்து இருக்கு, அதை வந்து வாபஸ் வாங்கிடுவாரு. அப்படி வாங்கினா பிஜேபியோட டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 293. 293ல 12 போயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் 281. பேலன்ஸ் 11 சீட்ல தான் வந்துட்டு பிஜேபி அங்க ஆட்சியில இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குறைவான பெரும்பான்மையில தான் பிஜேபி ஆட்சியில் இருக்காங்கும் போது அந்த 11 பேர் பேலன்ஸ் இருக்கிற அந்த 11 பேரையும் நம்ம காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில குதிரை பேரம் பேசியோ இல்லை ஏதோ ஒரு வகையில வந்து தங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னால் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ ஏற்பட்டுரும் அப்படின்னு கொஞ்சம் மார்க்கெட்ல ஒரு பயம் வந்துட்டால் கூட மார்க்கெட் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபாலை சந்திக்கும். ஸோ இந்த சினாரியோ எப்படி கிரியேட் ஆகும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ராஷ்டிரிய ஜனதா தள்னு சொன்ன இல்லைங்களா, தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து ஓட் வந்து கம்மியா வாங்கணும், அதாவது சீட்ஸ் கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கணும். பிஜேபி வந்து தங்களோட செல்வாக்கு முழுமையா இழந்திருக்கணும். காங்கிரஸ் வந்து தங்களோட செல்வாக்கு வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கணும். நிதிஷ்குமாருக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கணும். இப்போ இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் நிதிஷ்குமாரால சிஎம் ஆக முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்படணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஈவன் காங்கிரஸ் வந்துட்டு தேஜஸ்வி யாதவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த அவர்னால அங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலங்கிற ஒரு சூழல் வரணும். ஏன்னா பீகார்ல வந்து டோட்டலா 243 சீட்ஸ் இருக்கு. இதுல 122 சீட்ஸ் மெஜாரிட்டி காட்டினால் மட்டும்தான் அங்க ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இப்போ 3 பேர் சேர்ந்தா மட்டும்தான் மெஜாரிட்டி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னால் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ், நிதிஷ்குமார் இவங்க சேர்ந்தா ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு அப்படின்னால் யோசிச்சு பாருங்க மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. இந்த 2 சினாரியோவும் இல்லாம ஆஸ் யூஷுவல் பிஜேபி தான் ஜெயிக்கும், ஒரு காமனா வந்து லாஸ்ட் டைம் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஆவரேஜா ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணிடுவாங்க, திரும்பவும் நிதிஷ்குமார் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலவரம் நிலவினால் மார்க்கெட் வந்து மந்தமா முடிஞ்சிடும். எந்த ஒரு பெரிய அஃபெக்டும் பண்ணாது மார்க்கெட் அது. ஸோ நான் சொன்ன இந்த 3 சினாரியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சினாரியோ நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிரெக்ஷன் எடுத்து நம்ம மார்க்கெட்ல நல்ல பணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பதிவிடுறதுனால எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க, ஆப்ஷன் பையிங்கை எதிர்க்கிறதுனால எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்க அதுல நிறைய பேர் பணத்தை இழந்துகிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப சவாலான ஒரு நிலைமையில் இருக்கும் போதும் கூட இது எப்படியாவது நம்மளோட சூழ்நிலையை மாத்திராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல நிறைய பேர் ட்ரேட் பண்ணி பணத்தை இழக்கிறாங்க. ஸோ அதை நான் வந்து எதிர்த்து தான் ஆப்ஷன் பையிங் அப்படின்றத நான் கொஞ்சம் எதிராக பேசுறேன். இப்போ நான் ஆப்ஷன் பையிங்க ஏன் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை இது வந்து ஒரு யாராவது ஒரு வாழ்க்கையில யாராவது ஒருவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. ஸோ இதை பண்றதுக்கு முன்னாடி நீங்க 100% அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட சொந்த முயற்சியில உங்களோட சொந்த தனிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல நீங்க ட்ரேடை மூவ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்டோ இல்லை வந்து அட்வைசரோ ட்ரெயினரோ கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸா நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் பக்கத்துல ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும்போது அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். என்றும் உங்களுடன் நான் பிரவீன்.